முக்கிய செய்தி. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை நடத்தி வருகிறது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை நடத்தி வருகிறது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை நடத்தி வருகிறது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை நடத்தி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவது தொடர்பாக சென்னை சூளைமேட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. தொடர்ந்து முன்னதாக ஆதரவு கோரி தாவேக தலைவர் விஜய் அளித்த கடிதத்தை ஏற்பதா இல்லையா என்பது குறித்து இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆலோசனை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேக ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மையான 118 இடங்களை பெற திமுக கூட்டணி கட்சிகளை நாடியிருக்கிறது. இது தொடர்பாக 5 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், தலா 2 இடங்களில் வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தாவேக தலைவர் விஜய் ஆதரவு கோரி கடிதம் எழுதியிருந்தார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் விஜயின் கடிதம் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க இடதுசாரி கட்சிகள் இன்று செயற்குழு கூட்டத்தை கூடுவதாக அறிவித்தன. இதனிடையே சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் ஆகியோர் வியாழக்கிழமை, அதாவது நேற்று ஒன்றாக சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இன்று இதனைத் தொடர்ந்து சிடிஆர் நிர்மல்குமார், அதாவது தாவேக அணை பொதுச் செயலாளரான சிடிஆர் நிர்மல்குமார், தொடர்ந்து சிபிஐ பொதுச் செயலாளர் மு. வீரபாண்டியன், சிபிஎம் பொதுச் செயலாளர் பி. சண்முகம் உள்ளிட்டோரை தனித்தனியாக சந்தித்து ஆதரவு கோரியிருந்தார். விஜய் விசிக தலைவர் திருமாவளவனை போனில் தொடர்பு கொண்டு ஆதரவு கோரியிருந்தார். இந்த நிலையில்தான் முன்னதாக சிபிஎம் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டமானது சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே போன்று தற்போது சென்னை சூளைமேட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மு. வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழலில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பது குறித்து முக்கிய ஆலோசனையானது இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் இது தொடர்பான இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தலா 2 தொகுதிகளை கொண்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிக ஆகிய 3 கட்சிகளும் இன்று மாலைக்குள் முடிவுகளை அறிவிக்கும் பட்சத்தில் ஆட்சி அமைக்கப் போவது விஜயா அல்லது திமுக அதிமுக கூட்டணியா என்பது குறித்து உறுதியான தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.